டொனால்ட் ட்ரம்ப், நாங்கள் உலகின் சிறந்த இராணுவ தளவாடங்களை வைத்திருக்கிறோம். அடுத்த கேள்வியை கேளுங்கள். செய்தியாளர், சவுதி அரேபியா குறித்து நீங்கள் அங்குள்ள பட்டத்து இளவரசருடன் பேசி வருவதாக சில செய்திகள் வந்துள்ளன. இந்த நேரத்தில் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை சீராக்குவதில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்களா? டொனால்ட் ட்ரம்ப், இல்லை, சவுதி அரேபியாவுடன் எங்களுக்கு ஒரு சிறந்த உறவு உள்ளது. சவுதி அரேபியா பற்றி நீங்கள் என்ன கேள்விப்பட்டீர்கள்? செய்தியாளர், நீங்கள் பேசி வருவதாகவும் ஈரான் தொடர்பாக சில விஷயங்களை செய்ய அவர் உங்களை ஊக்குவித்து வருவதாகவும் கேள்விப்பட்டேன். அது என்னவென்று உங்களால் பகிர முடியுமா? டொனால்ட் ட்ரம்ப், அவர் ஒரு போர் வீரன். ஆமாம், அவர் ஒரு போர் வீரன். சொல்லப்போனால் அவர் எங்களுடன் இணைந்து போராடுகிறார். சவுதி அரேபியா மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சிறப்பானது. கத்தார் நம்ப முடியாத அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறது என்று நான் சொல்வேன். கத்தார் ஒரு தாக்குதலுக்கு உள்ளானது, ஒரு மோசமான தாக்குதல். கத்தார் மிக அருகில் உள்ளது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லையை கடந்து நடந்து செல்லலாம். கத்தார் ஒரு தாக்குதலை எதிர்கொண்டது. அவர்கள் மிகச் சிறப்பாகவும் மிகவும் வலிமையாகவும் இருந்துள்ளனர். குவைத், அங்கு ஒரு சிறிய விபத்து நடந்தது. அவர்கள் எங்கள் ஏவுகணைகளை கொண்டு 3 விமானங்களை சுட்டு வீழ்த்தினர். தற்செயலாக அவை எங்கள் விமானங்களாகவே இருந்துவிட்டன. ஆனால் விமானிகள் தப்பித்து விட்டனர். விமானிகள் தப்பித்ததை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? என்ன வருகிறது என்பதை விமானிகள் பார்த்தார்கள். அவை பேட்ரியாட் ஏவுகணைகள் என்றனர். பேட்ரியாட் ஏவுகணைகளிடமிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்றனர். அவர்கள் அங்கிருந்து மிக விரைவாக வெளியேறிவிட்டார்கள். இல்லையா பீட்? அவர்கள் வெளியேறியது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த 3 விமானிகளும் உயிர் பிழைத்தனர். அவர்கள் நலமாக உள்ளனர். சொல்லப்போனால் அவர்கள் இன்றும் விமானங்களை ஓட்டுகிறார்கள். செய்தியாளர், தவறுதலாக ஏவுகணைகளை வீசியது குவைத் நாட்டினர் தானா? டொனால்ட் ட்ரம்ப், ஆமாம், குவைத் நாட்டினர் ஒரு தவறு செய்துவிட்டனர். அவர்கள் எதிரியை சுடுவதாக நினைத்து சுட்டனர். அது வழக்கமாக சொல்வது போல் நட்பு படையினரின் தாக்குதல், ஃப்ரெண்ட்லி ஃபயர். ஆனால் விமானிகள் சிறந்தவர்கள். அவர்கள் இன்றும் பறக்கிறார்கள். நினைத்து பார்க்கும்போது இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. செய்திகளுக்காக அப்துல் மஜீத், அதாவுல்லா கல்முனை டுடே. Kalmunai Today News.